இதுதான் பாசூர் புனித அந்தோனியா கோயில் யாழ்ப்பாணத்தில் இருக்குது. ஈச்சம்பட்டை பக்கத்தில் எங்களோட ஈச்சம்பட்டைக்கு பக்கத்தில் இருக்குது. இது அதாவது 5 நிமிஷத்தில் போனால் அது நாங்கள் கோயிலுக்கு போய் சேர்ந்துருவோம். அதனால் இந்த கோயிலுக்கு தான் போன வருஷம் நான் இந்த கோயிலுக்கு தான் போனேன். 150வது பெருநாள் இந்த கோயில். இப்போ அதுக்கு தான் போன வருஷம் போன இடத்துல கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் போயிட்டு அந்த பஸ்ஸில் கோண்டாவில்காரர்கள் வந்தவர் 2 பேர். அப்போ எங்களோட கஜினோட சொந்தக்காரர். அப்போ எங்களோட பிரச்சனைலாம் அவ்வளோ தெரியும். அப்போ அங்கே வச்சு பாஸ்போர்ட் ஜெர்மன் விசாவையும் காசு அதுக்குள்ள 10,000 யூரோ ஸ்ரீலங்கா ஐசி எல்லாத்தையும் களவெடுத்துட்டாள். இங்கே என்ன விராமம் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டை இங்கே நான் வேண்டி 3,87,000 யூரோக்கு வந்து வீட்டை ஆட்டையை போகிறதுக்கு கல்வி அங்கெல்லாம் வேலையை பார்த்து ஜெர்மன் எம்எஸ்சிக்கு 2 தடவை என்ன ஜிராக் பண்ணி நான் கிட்டத்தட்ட 50 லட்சம் செலவழித்து தான் இங்கே வந்து சேர்ந்து நான் ஜெர்மனிக்கு. அப்படியான கல்வி அவள் ஜெர்மனியில் இருக்கிற கச்சினா டீச்சர். ஒரு நல்ல விஷயத்துக்கு போன இடத்துல எல்லாம் ஆட்டையை போட்டுருக்கேன். நான் வீட்டை போட்டு அதில் செலவும் எடுத்தோடு நம்ம மாட்டோம். இன்றைக்கு கோயில் கொடி ஏறுறது இங்கே புனித அந்தோனியா கோயில் யாழ்ப்பாணம் பாசூர். இதுக்கெலாம் என்ற நேசரியும் இருக்குது. நாங்கள் இந்த சின்ன நேசரி படித்தே இருக்குது. கொஞ்சம் முன்னுக்கு இருக்குது. நான் போன முறை போய் அங்கெல்லாம் படம் எடுத்தினேன். அங்கே படம் எடுத்து போட்டேன். இது முன்ன விளையாட்டுக் கழகம் பாசூர். நாங்கள் சனமெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இங்கே போன முறை நாங்கள் இங்கே பிஸ்ஸா கடையெல்லாம் போட்டு சும்மா பம்பலாக போச்சு. துளைஞ்சதான் என்ன செய்யல, சும்மா ஏதோ செய்து கொண்டு இருந்தோம். இதான் நான் படித்த நேசரி பாசூர் பாடசாலை. போன முறை எடுத்தேன்னு சொன்னேன். இது அங்கே அதுக்கு முன்னால் தான் கிரவுண்டுங்க பட்டம் ஏற்றுவாங்க. நானும் முந்தி இங்கெல்லாம் பட்டம் ஏற்றி எங்களை வீட்டை கொண்டே கட்டுவேன். இதே மாதிரி தான் 8 முழ பட்டம் எந்த வீட்டை இருக்கும். இந்த நேரம் இந்த 8 முழ பட்டம்